श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्वेताश्वतर उपनिषत् இரண்டாவது அத்தியாயத்தில் ஆறாவது மந்திரம். அக்னிர்யத்ராபிமத்யதே அக்னிர்யத்ராபிமத்யதே வாயுர்யத்ராதிருத்யதே सोमो यत्रातिरिच्यते तत्र संजायते मनः। இந்த லோகத்தில் இந்த శరీరం எடுத்துக்கிட்டு பிறக்கிறது అనేది தவறு கிடையாது, பாபமும் கிடையாது. ஆனா பிறந்ததுக்கு அப்புறம் எதுக்காக பிறந்தேன், எதனால பிறந்தேன் அப்படின்னு தெரிஞ்சுக்காம இருக்கிறது தவறு. பிறந்தது பாபம் இல்லை, பிறந்ததுக்கு அப்புறம் எதுக்காக பிறந்தேன் எதனால பிறந்தேன் అనేది தெரிஞ்சுக்காம இருக்கிறது பெரிய தவறு. அதே ஒரு பெரிய பாபம் கூட. நேத்திக்கு 10வது அத்தியாயம் பகவத்கீதை பேசும்போது விபூதி யோகத்தில் சர்வ பாபைஹி பிரமுச்சதேன்னு பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு. பெரிய பாபம், சிறந்த பாபம் என்னன்னா பிறந்ததுக்கு அப்புறம் இந்த ரெண்டு கேள்விகள், எதுக்காக பிறந்தேன் எதனால பிறந்தேன்னு தெரிஞ்சுக்காம இருக்கிறதே பெரிய பாபம். அதனால சாஸ்திரம் நமக்கு இந்த திருஷ்டி கொடுக்கிறது, இது ரெண்டு தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கிறதுனால இனிமே உனக்கு பிறப்பு இறப்பனே இந்த சம்சார பந்தமும் துக்கமும் இருக்காது, நீ முக்தி அடைவே. அதனால பிறந்ததுக்கு இது தெரிஞ்சுக்கிறதா ஒரு சார்த்தகதா, கண்ணியதா. இந்த விஷயத்தின்னு சொல்றதுக்கு தான் எல்லா உபனிஷத்துகளும் எல்லா சாஸ்திரம் எல்லாமே பேசுறது. அந்த வகையிலும் இந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து நம்ம படிக்க ஆரம்பிச்சோம். இந்த கேள்விகள் வந்துதான் அந்த பிரம்மவாதிகள் நம்ம போல் சில பேர் அங்க எல்லாரும் கூடி பேச தொடங்கிட்டாங்க. எது பேசுறாங்க, இந்த விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி என்கொயரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அவங்க தியானம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரம்ம தத்துவம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், நானும் அந்த பிரம்ம தத்துவம் தானே உணர்ந்தாங்க. அப்படின்னு படிச்சுக்கிட்டே வந்தோம் முதல் அத்தியாயத்தில். அப்போ அது படிச்சதுனால இப்போ நான் பிரம்மமனு உணரணும், நான் ஆத்மானு உணரணும், நான் இந்த சரீரம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக என்ன சாதனை பண்ணணும் அப்படி சொல்லும் போது இந்த 2வது அத்தியாயத்தில் கூட நம்ம 6வது மந்திரம் வரைக்கும் வந்தோம். தியானம் செய்யணும் அப்படின்னு விஷயம் பல வகையான சாதனை ரூபத்திலும் அஷ்டாங்க யோக பயிற்சி பத்தி சொல்ல தொடங்கிட்டார். அஷ்டாங்க யோகத்திலும் நமக்கு முக்கியமா ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான
அந்த சமாதி வார்த்தை கூட நம்ம வந்து நிதித்தியாசனமா எடுத்துக்கிறோம் வேதாந்தம் படிக்கிறதுனால. இதெல்லாம் நமக்கு முக்கியம். அப்புறம் அந்த அஷ்டாங்க யோகத்துடைய சித்தாந்தம் அது வந்து நமக்கு வேதாந்தத்துக்கு ஒத்து வரல. அப்படின்னா பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் மட்டும் சில வரைக்கும் நமக்கு உதவி செய்யும். இப்ப இங்க கூட சிலது கொஞ்சம் பார்த்தா அட்வான்ஸ்டு யோகா பத்தி சொல்றது போல் நமக்கு காணப்படும். அதையும் நமக்கு தேவையில்லை. அட்வான்ஸ்டு யோகா అనేది வந்து எல்லாரும் செய்ய முடியாது, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால யோகான்னு வந்து பகவான் கிருஷ்ணர் கூட கீதையிலோ இங்கேயும் இது பேசும்போது கூட நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா கிருஷ்ணர் சொன்னது ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்லோகங்கள் அர்த்தம் பார்க்கணும். இந்த அஷ்டாங்க யோகம் என்பது வந்து நமக்கு ஞானம் அடையறதுக்கு வேண்டிய தகுதி கொடுக்கறதுக்கு எனக்கு உதவி செய்யும். அந்த அளவுக்கு மட்டும்தான். அதுக்கு மீறி அந்த யோகாலோ அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லி கஷ்டமும் பட வேண்டாம், அதுக்காக திண்டாடவும் வேண்டாம். ஒருவேளை அப்படி யாராவது பண்றாங்கன்னு அவங்க பண்ணிக்கிட்டோம். இன்னொரு விஷயம், அது அப்படிப்பட்ட ஒரு உண்மையான அந்த யோகால வர சில பலங்கள் அஷ்ட சித்திகளாவது சில இதெல்லாமே ஒருத்தனுக்கு வரணும்னா அவனை ரொம்ப சின்ன வயசுலயே ஆரம்பிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லை, அப்படி ஒரு வேளை ஆரம்பிச்சா கூட அவனும் நடுவில் எங்கேயுமே மாட்டிக்காமே அதெல்லாம் செஞ்சுட்டு இந்த ஞான மார்க்கத்திலோக்கு வந்தா ஓகே. ஆனா பெரும்பாலும் லோகத்திலோ யோகிகளா இருக்கிறவங்க யோக மார்க்கமே எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறவங்க வந்து ஞான மார்க்கத்திலுக்கு திரும்ப மாட்டாங்க. ஏன்னா அங்க யோகா అనేది எதுக்கு செய்யறேனேது அவங்களுக்கு லட்சம் வேறேவா இருந்தது. எனக்கு நான் ரொம்ப நாள் வாழணும், நான் எப்போ பார்த்த நல்ல யுவக்கனா யங்கா தெரியணும், ஸ்கின் எல்லாம் ஃபோல்ட் ஆகக்கூடாது, இப்படி பலதெல்லாம் இல்லை. சிலது மக்களுக்கு காட்டணும், குழி தோண்டி வச்சா நான் அதுக்குள்ள உட்காருவேன், ஜலத்துக்குள்ள கொஞ்ச நேரம் உட்காருவேன், அதுக்கப்புறம் என்ன எதுக்கு இது பண்றேன்னு அது போக மாட்டான், அங்க மாட்டிக்கிட்டான். ஆனா யோகத்துடைய முக்கியத்துவம் அது இல்லை. அதெல்லாம் ஏதாவது நீ சாதிச்சா சாதிக்கலாம். யோகத்துல சயின்ஸ் சாஸ்திரஜர்கள் எல்லாருமே இன்னமும் கண்டுபிடிச்சு நிறைய சாதிக்கிறாங்களே. இந்த செல்போன் ஒரு கண்டுபிடிப்பு தானே. யோகா போல அவனை புத்திக்கு வச்சு இது கண்டுபிடிச்சான் பார்த்தீங்களா. டெலிவிஷன் கண்டுபிடிச்சிட்டான், டெலிஃபோன் கண்டுபிடிச்சிட்டான், செல்போன் எல்லாம் அது ஒரு யோகா போலுதான். ஆனா அது நமக்கு என்ன திருப்தி கொடுத்துச்சா, ஜீவிதத்துக்கு ஆனந்தம் கொடுத்துச்சா, பயம் நீக்கிச்சா? நமக்கு செல்போன் இருக்கிறதுனால பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, தொந்தரவு ஜாஸ்தி ஆயிடுது. இனிமே வரப்போற இன்னும் நிறையாவே வரும். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்தது. இப்பவே ஏதோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு, இன்னும் நமக்கு எல்லாருக்கும் அவ்வளோ தெரியல. அது எங்கெங்க உபயோகப்படுத்துறாங்க. இது ஆபத்து கொண்டு வரும், ஆபத்து கொண்டு வரும். செல்போன் கொண்டு வந்துச்சு இல்லை, அதுல பாம்பு வைக்கிறான்னு அப்புறம் ஆயிடுச்சு இல்லை, வச்சுட்டானே. இப்போ எல்லா இடத்துல எல்லா கோவிலும் செல்போன் எல்லாம் அதுக்கு ஒரு கவுண்டர் வச்சு அங்க பணம் கட்டி அங்க வச்சு எவ்வளோ வச்சு அதே போல்தான் ஆகும். ஸோ அதனால இது யோகா யோகா கூட அப்படி அது போலுதான். சரி, இது மனசுல வச்சுக்கிட்டு இப்போ நமக்கு விஷயம் என்ன, எதுக்கு இந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்தான்னா நம்ம வந்து யோகான்னா யோகா செய்யலாம், செய்யணும். அது எந்த அளவுக்கு என்னது வயசு அதெல்லாம் பார்த்து எதுக்குன்னா ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். என்ன உடம்பு புலங்கள் மனசு புத்தி எனக்கு வந்து ஞானம் மார்க்கம்ல போறதுக்கு கொஞ்சம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்.
அதுக்காக கொஞ்சம் ஃபிட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிறதுக்கு தவிர அதுக்கு மிஞ்சி ஒன்றும் கிடையாது. அதனால அதில் நம்ம இந்த ஸ்லோகங்களை நம்ம அப்படி அதான் மேலோட்டம் அப்படிதான் பார்க்குறோம். அர்த்தத்தினை எதுக்கு ஸ்வேதாஸ்வதர் இதெல்லாம் சொல்றாருன்னு அந்த கருத்து நான் சொல்றேன். அதான் இப்போ பேசியிருக்கேன். 6வது மந்திரம் கடந்த சத்சங்கத்துல முடிச்சிருக்கோமா? இதுல யூஸ் பண்ண பதங்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நான் அது உங்களுக்கு புரியுற போல கர்மயோகம் ஒடுங்கா பண்ணி சித்த சுத்தின்னு ஏற்படுத்திக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த அஷ்டாங்க யோகத்திலோ பிராணாயாமமும் கொஞ்சம் தியானம் இதெல்லாம் பண்ணி, இல்லை உபாசனன்னு சொல்லணும், அது பண்ணி சித்தத்தினை கொஞ்சம் நல்லா ஏகாகிரப்படுத்தக்கூடிய திறமை வளர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ஞான மார்க்கத்துக்குள்ள நிதி சிரவண மனன நிதித்தியாசனங்கள் பண்ணி, அதோட கருத்து. அந்த பதங்கள் பார்த்து நீங்க ஏமாந்து போகக்கூடாது. ஏன்னா அது பதங்களுக்கு இப்ப நான் பேசினது சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கு. அங்க என்னமோ சந்திரன் என்றாரு, சோமம் என்றாரு, வாயு என்றாரு, அக்னி என்றாரு, அவ்வளவுதான். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் நினைச்சு நான் சொன்னது புரிஞ்சிச்சு இல்லை உங்களுக்கு? அதுதானே இவ்வளவு நாள் பேசிட்டு இருக்கிறோம் நம்ம. அப்போ என்ன பலம் வருமன்னா, இந்த கடைசி வார்த்தை வச்சுக்கிட்டு நாம இப்ப நான் சொன்னதெல்லாம் கரெக்டானு கண்டுபிடிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். என்ன சொன்னார் கடைசியில? அப்போ அங்க ஒருத்தன் இப்படி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் சிரவணத்துக்கு மனனம் பண்ண போதும் அவனுக்கு அந்த நிதித்தியாசனம் தியானம் இதேதான் அங்க உபயோகப்படுத்தின பதம் கூட தத்திர சஞ்சாயத்தை மனஹ என்றாரு. மனம் அங்க உருவாகும் என்றார். மனம் என்ன உருவாகிறது? மனம் ஆல்ரெடி இருக்கு. பாருங்க அந்த வார்த்தை ஏன் அப்படி யூஸ் பண்றாங்கன்னு கேட்க முடியாது. நம்ம வேதம் உபனிஷத்து அவ்வளவுதான் ருஷி. அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஞானம் உற்பத்தியதே, ஞானம் சஞ்சாயத்தை. அப்போ புரிஞ்சு போச்சு. ஞானத்துக்காக இந்த பயிற்சி எல்லாம். ஆனா இந்த பயிற்சி கொடுக்கல ஞானம். ஞான மார்க்கத்துக்கு சிரவணம் பண்ணதுக்கு அப்புறம்தான் ஞானம் வந்துச்சு. சரி, இதுதான் படிச்சோம். இப்போ 7வது மந்திரத்தை பார்க்கிறோம். மேலும் சவித்ரா பிரசவேன ஜுஷேத பிரம்ம பூர்வம் யத்ர யோனிம் கிருணவசேன யோனிம் கிருணவசேன நஹிதே பூர்த்வமக்ஷிபத் நஹிதே பூர்த்தமக்ஷிபத். ஏன்னா பதங்கள் குறைஞ்சிருக்கு, அது ஸ்லோகம் போல கூட வரல. அதனால நான் அப்படி பிரிச்சு படிச்சுட்டேன். இதோட அர்த்தம் பாருங்க. எல்லாமே கிரிப்டிக் மந்திரங்கள். ஓகே, அதனால நான் சொல்றதை மட்டும் கிராஸ் பண்ணிக்கிட்டா போதும். என்ன சொல்றாருன்னா, முதல்ல இந்த தியானம் ஆரம்பிச்ச அப்புறம் சூரியனும் சவிதா நேது சொல்றாரு. இங்கேயும் அந்த சவிதா வார்த்தை போல் ஒன்று இருக்கு. சனாதனமா எப்பவுமே இருந்து கொண்டிருக்கிற, சனாதனம்னா நிரந்தரம் இருந்து கொண்டிருக்கிற, மூல காரணமா இருந்து இருக்கிற, ஸ்வயம் ஜோதி ஸ்வயம் பிரகாசகமா இருந்திருக்கிற அந்த பிரம்மத்துக்கு நானும் சரணடைவேன். பொதுவா சுவாமிக்கு சரணடையணும், சரணம் ஐயப்பான்னு சுவாமி. பட் இங்க வார்த்தைகள் அவர் உபயோகப்படுத்தது எப்பவுமே இருந்து கொண்டிருக்கிற, எல்லாத்துக்கும் காரணபூதமா இருந்து கொண்டிருக்கிற, தான் சுயமா பிரகாசிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் பிரகாசிக்க செய்ய சக்தி இருக்கிற இந்த ஆத்ம சைத்தன்யத்துக்கு, பிரம்மத்துக்கு ஜுஷேத, அந்த வார்த்தை என்னன்னா சரணாகதி பண்றேன்னு அர்த்தம். அப்படி செஞ்சு யார் ஒருத்தன் இருக்கானோ, அப்படி என்ன அர்த்தம்? என்ன இங்க சரணாகத்து என்ன? ஞானமே சரணம். என்ன சொல்லணும் நம்ம?
நல்லா சொல்லுங்க, நல்லா இழுத்து சொல்லணும். இந்த ஞானமே சரண். சரியா? அதனால தெளிவா சொல்லணும், உறுதியா சொல்லணும், தைரியமா சொல்லணும். அப்படி ஒருத்தன் அப்படின்னு இப்ப ஞானம் விஷயந்த கேட்கிறான், சிந்தனை செய்யறான், புரிஞ்சுக்கிறான், தன்னை தானாவே அந்த ஸ்வரூப நிலையில் இருக்கிறதுக்கே முயற்சி பண்றான். சரி பண்ணி ஒருத்தனை ஆயிட்டான், ஞான நிஷ்டவான் ஆயிட்டான்னு அவனுக்கு என்ன பலன் கிடைக்கும் అనేది சொல்றாரு அந்த மந்திரத்துக்குள்ளேயே. பூர்வ ஜன்மத்திலோ செஞ்ச கர்ம, அதனால தானே நான் பிறந்தேன். இப்போ என்னோட கர்மத்தினால நான் பிறந்தேன். ஏன் பிறந்தான்னு எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன் பிறந்தான்னு தெரிய மாட்டேங்குது. சொல்லுவோம் இல்லையா, ஏன் தான் பிறந்த அப்படி எல்லாம் அவங்களும் சொல்லுவோம். குழந்தை கூட ஏன் தான் பிறந்த, என்ன எதுக்கடி பிறந்து இல்லையா? ஏன்னா நமக்கு தெரியல. இங்க கஷ்டம் வரும்போது தாங்கிக்க முடியாத போது அப்படி சொல்றோம். நல்லதுதான். சரி அப்ப என்கொயரி பண்ணு. அது ஏதோ ஒரு வாட்டி சொல்லி அப்படி விடுற விஷயம் இல்லை. அது உனக்கு பிரச்சனையா இருக்குல்ல, ஏன் விசாரணை செய்ய மாட்டேன்? சரி, அப்போ கர்ம అనేది எல்லாத்தையும் கவர்ன் பண்றது. இப்ப நான் இங்க அனுபவிக்கிற சுகம் துக்கம் எல்லாமே கர்ம பலம். இது சாஸ்திரம் சொல்றது இல்லை. அப்படி செஞ்சு வச்ச சஞ்சித கர்மான்னு நிறைய இருக்கு. இங்க இந்த ரிஷி இஷ்ட அనే பதத்தினை உபயோகப்படுத்துறாரு. இஷ்ட கர்மா, இஷ்டாபூர்த்தம்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு வேதாந்தத்துல சொல்லும் போது கர்மகாண்டம். இஷ்டன்னா வைதிக வேதக்குள்ள சொல்லப்பட்ட ஸ்ரௌத கர்மா, யக்ஞம் யாகம், ஸ்வர்க்கம் போறதுக்கு அந்த லோகம் போறதுக்குன்னு செய்யற ஸ்ருதிலோ சொல்லப்பட்டது. அப்புறம் பூர்த்தம்னா ஸ்மிருதி தர்மசாஸ்திரத்துல சொல்லப்பட்ட கர்மங்கள். மக்களுக்காக ஒரு கிணறு தோண்டி வச்சா புண்ணியம் வரும், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சா புண்ணியம் வரும், கொஞ்சம் குறைஞ்ச விலையில சாந்தி கியர்ஸ் அவங்க கொடுக்குற மாதிரி சாப்பாடு கொடுத்தா புண்ணியம் வரும். அவங்க கேலண்டர் மேல நீங்க பார்த்தீங்களோ மாணவ சேவையை மாதவ சேவைன்னு எழுதியிருக்காங்க. நல்ல சர்வீஸ் எவ்வளவு பண்றாங்க. இதெல்லாம் அதுக்கு தானே வச்சிருக்காங்க, பாராட்டணும். அதெல்லாம் பூர்த்த கர்மா. ஸோ இஷ்ட கர்மா பூர்த்த கர்மா. ஆனா அங்க வரைக்கும் நல்லதுதான் சொல்லிட்டோம், ஓகே குட். ஆனா எந்த கர்மாவதே தம்பி புரிஞ்சுக்கோ, உனக்கு பந்தம் தான். புண்ணிய ரூபேண பந்தம், பாப ரூபேண பந்தம் தான். இப்ப இங்க இந்த ஞான மார்க்கத்துக்கு உள்ள ஞானத்தினை அடைஞ்சவனுக்கு கிடைக்கிற பலம் அந்த படிய என்னுடைய சஞ்சித கர்மா அந்த பிராரத்தம் அனுபவிக்கணும். இந்த திரும்பி என்ன போய் என்ன கர்மலோ சேருறதோ, இந்த ஆகாமி கர்மா சஞ்சித கர்மா அது எதுவுமே இல்லாம இவன் அந்த கர்மங்களையோட பலம் అనేది இவனுக்கு இனிமே வராது. அடுத்த ஜென்மம் இல்லை, இந்த ஜென்மத்துல ஜீவன் முக்தனா இருக்கான், தண்டிக்காம இருக்கிறான். அப்போ அவனுக்கு அந்த கர்மங்கள்னால இவனுக்கு தொந்தரவு இருக்காது அப்படின்னு சொல்றதுக்கு அங்க வார்த்தை அவரு வேற விதமா நஹிதே பூர்த்தம் அக்ஷிபது, அந்த கர்ம எதுவுமே இவன் இனிமே கஷ்டப்படுத்தாது. அக்ஷிபதன்னு தள்ளி போடாது, சம்சாரத்துக்குள்ள தள்ளாது. க்ஷிபதன்னு போடுறது அக்ஷித, அது நான் தலைமையில போடுவேன் அக்ஷித் க்ஷிப. ஸோ அக்ஷிபது எந்த கர்ம கூட. அதனால கர்மனை பத்தி நினைச்சு பயப்பட்டு சிந்திச்சு டைம் வேஸ்ட் பண்ணிக்கூடாது. இப்போ நான் என்ன செய்யணும், அதிலோ மட்டும்தான் நம்முடைய மனசு ஏகாகிரப்படணும். சரியா? இனியோ சாஸ்திரம் படிச்சு இந்த மார்க்கத்துக்கு வந்தனால நம்ம அதர்ம கர்மம் ஒன்றும் பண்ண மாட்டோம். பண்ணுவோமா? நேச்சுரல்லி வி பிகம் சாத்விக் அண்ட் சாஃப்ட் அண்ட் தெரிஞ்ச எதுவுமே பண்ண மாட்டோம். அப்போ படிச்சது பத்தி கூட நீ கவலைப்படாது. இனிமே இதையும் உனக்கு போய் சேராது ஞானம் அடைஞ்சா. அதனால
நிம்மதியாயிரு, அப்படி இருப்பான். பாருங்க, கிரமம் ஞானம் யோகா அதில் சொல்லிக்கிட்டே நடுவில் பாருங்கோ, ஞானத்துக்கு வந்தாரு நடுவில், பலமும் சொல்றாரு. இதுதானே வேணும். அதனால அட்வான்ஸ்டு யோகா அதெல்லாம் பண்ணி வர பலம் பந்தம் பெரிய தடம். அது இதுதான் இந்த மந்திரத்துடைய அர்த்தம். அதனாலதான் இங்க அக்ஷிபத்து அப்படின்னு சொன்னோம். உன்னுடைய கர்ம எதுவுமே ஒன்றும் துரத்தாது இனிமே. அதனால படிய பாஸ்ட் கர்மா அது பத்தெல்லாம் அர்த்தமே விட்டுடு. அக்ஷிபத்தன்னா இப்படி எடுத்துக்கிறோம் அர்த்தம். தட் என்னன்னு சொன்னா, ட்ராப் யுவர் ரிக்ரெட்டிங் அபவுட் த பாஸ்ட். நடந்து போனதை பத்தி சிந்திச்சு அப்படி இப்படியானு ரிக்ரெட் ஆகக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. அதுபோல் வரப்போறது என்ன ஆகுமோ அதை பத்தி கவலைப்படக்கூடாது. இந்த பாயிண்ட் கூட நேற்றுக்கு பகவத்கீதை சொல்லும் போது முக்கியமா பேசப்பட்டது. அசம்மூடகனே வார்த்தை வந்த இடத்துல இதுக்கு இந்த அக்ஷிபத் அனேதுக்கு அதிக சம்பந்தம் இருக்கிறதுனால சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அசம்மூடகன்னு என்ன சொன்னா நேற்றுக்கு அங்க நானும் பிரசன்ட்லயே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். கடந்து போன காலம் பத்தி வரப்போற காலம் பத்தி இவனும் கவலைப்படலை, முக்கியத்துவம் கொடுக்கல. எனக்கு இப்போ பிரசண்டா வாழணும். அதனாலதான் சொன்ன நேற்றுக்கு அப்படி பிரசன்ட்ல நடந்து கொண்டிருக்கிற இந்த சமயத்துல வாழறதுதான் நீ கடவுளுக்கு கூடவே கடவுள்லதான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். லிவிங் இன் பிரசன்ட் இஸ் லிவிங் இன் காட்ன்னு சொன்னேன். அது ரொம்ப சுலபமா இருக்கு, புரிஞ்சுதா? வேற ஒண்ணும் கிடையாது. அது விட்டுட்டு போனா நீ ஜீவனும் அபிமானமும் அதெல்லாம் வருது. அதனால அது பழக்கணும். அதுதான் உன்னுடைய கர்ம பத்தி, நடந்து போன விஷயம், வரப்போறதை பத்தி கவலைப்படாது. இப்போ எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், இன்னைக்கு என்ன பண்ணணும், இப்போ என்ன பண்ணணும். இன்னைக்கு என்ன சார் சண்டே, கொஞ்சம் ஸ்பெஷலா வெஜிடபிள் பிரியாணி பண்ணணும். தெரியல என்ன பண்ணாங்க, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால அப்படி இல்லை. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்ப எப்படி இருக்க, ஏன்னா இப்போ அது ரொம்ப முக்கியம். அது உன்னுடைய மனசு நிம்மதிக்கு முக்கியம், ஞானம் அடையறதுக்கு முக்கியம். ஏன்னா அத்திர பிரம்ம சமஷ்ணுதை. இப்போ இங்கே நீ பிரம்மனை தெரிஞ்சுக்கோ, இப்போ தெரிஞ்சுக்கோ, தள்ளி போடாத, எந்த விதத்திலும் அப்புறம் சொல்லாத. அது எப்படி சார் இப்போ நான் பிரம்மன்னா அப்பன்னா ஏதோ இதை சொல்றோம் இல்லையா, பண்ணு. ஸோ இப்படி சொல்லி அடுத்ததாக 8வது ஸ்லோகத்தில் நிருன்னதம் ஸ்தாப்ய சமம் ஷரீரம் ருதீந்திரியாணி மனசா சந்நிவேஷ்ய பிரம்மோடுபேன பிரதரேத வித்வான் ஸ்ரோதாம்சி சர்வாணி பயானகானி. இப்போ இங்க இருந்து அந்த யோகா விஷயம் அவர் பேச ஆரம்பிச்சதுனால நடுவில் யோகா எதுக்கனேது நமக்கு ஞாபகப்படுத்திட்டாரு. அதான் இப்போ அப்போ யோகான்னா நீ என்ன பண்ணணும், சிலர் சொல்ற இதெல்லாம் மூலியமா பண்றதுக்கு பாரு, கட்டாயம் ஒன்றும் கிடையாது, பண்ணா நல்லதே அப்படின்னு சொல்லி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறாரு. பகவத்கீதையில 6வது அத்தியாயத்துல பகவான் கிருஷ்ணருக்கு கொடுத்தது போல, சரியா? அப்போ உடம்பு சரீரம் கொஞ்ச நேரம் அப்படி உட்கார்ந்து சிந்திக்கிறதுக்கோ, சரி உட்கார்ந்து கேட்கறதுக்கோ குரு சொல்லும் போதோ
அது கொஞ்சம் உனக்கு ஒத்துழைப்பா இருக்கணும். அது தொந்தரவு பண்ணக்கூடாது. அதனால ஆசனம், ஷரீர ஸ்திதி. இது 2, 3 விதமா எடுத்துக்கிறோம். இப்போ வயசானவங்க இப்ப என்ன ஆசனம் பண்ணுவான், முன்னாடி பண்ணியிருந்தா அது பிரயோஜனமா இருக்கும் தெரியும். இல்ல இப்ப எது முடியுமோ அது சின்ன சின்னது ஏதோ பண்ணலாம். இங்க சொல்லும்போது அந்த நிஜமா ஆசனம் అనేదానికి தியானம் பண்றதுக்கு, பிராணாயாமம் பண்றதுக்கு எப்படி உட்காரணும் అని சொல்றதுக்காக முதுகு பாகம்லேருந்து இது மேல தலை பாகம் வரைக்கும் கீழே போகுது லோயர் லம்பார் ரீஜியன் அண்ட் செஸ்ட், மார்பு இந்த பார்ட்டு, தலை, அப்புறம் நெக்கு, இதெல்லாம் மூணுமே ஒரே லைன்ல நேரா இருக்கணும். அதுதான் அங்க சொல்றது. கிருஷ்ணர் இதேதான் சரீரம் சிரோகாய கிரீவம். ஓகே, மூணு கிரீவம்னா நெக்கு, இதெல்லாம் நேரா நிமிர்ந்து இருக்கணும் ஒரே லைன்ல அப்படின்னு. இதெல்லாம் அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா சுவாச நல்ல நிம்மதியா நிதானமா போகுமா, மனசு கட்டுப்பாட்டாகும். அதனால ஆசனம், அப்புறம் பிராணாயாமம் சொல்லுவாரு, நடுநடுல வருது. பிரத்யாகாரம், தாரணா, தியானம்னு சொன்னேன் இல்லையா நான் இப்போ வந்த உடனே, அது எல்லாமே வருது. இதெல்லாம் பண்றதுனால நீ சாஸ்திரம் குரு போதிக்கும் போது, மகா வாக்கிய உபதேசம் ஆழமான விஷயத்தில் சொல்லும் போது நல்ல கேட்க முடியும், கேட்டதை புரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சுக்கினது ஜீர்ணம் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் பலன் கிடைக்கும். சரியா? அதனால அந்த ஆசனம் பத்தி அப்படின்னா தேகஸ்திதி. இதுக்கு கூட கஷ்டப்பட்டு அப்படியெல்லாம் இப்போ பெருசா எதுவுமே பண்ண வேண்டாம். உட்கார முடிஞ்சா கீழே உட்காருவோம், கொஞ்சம் நேரமாவது உட்காருவோம், இல்லை கட்டல் மேல உட்கார்ந்தோம் நேரா உட்காருவோம். அப்புறம் இல்லைன்னா அதில் பாய்க்குள்ள அப்புறம் அடுத்த அட்பாட் அப்படி. அப்புறம் கொஞ்சம் வேணுமென்னா சப்போர்ட்டு இருக்கலாம். இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். சரியா? நமக்கு அது அந்த அளவுக்கு அப்படி சீரியஸ் எடுத்துக்க வேண்டாம். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்க சிரவணம் செய்யறதுக்கு இந்த நாற்காலியில உட்காடுறீங்க, அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். பேக் ரொம்ப அப்படி நல்லா பெண்டா இருக்கும், கை சப்போர்ட்டுக்கு இருக்கு. ஆனா அப்பப்போ கொஞ்சம் நமக்கு அந்த பிரெயினுக்கு அலர்ட்னஸ் குறையும் போது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்ந்தா தூக்கம் வராது, சொல்றதை கொஞ்சம் கவனிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அதனால பட் ஆசனங்கள் செய்யறது అనేది ரொம்ப நல்லது. சின்ன வயசுல இருந்து நடு வயசுல இருக்கிறவங்க தினந்தோறும் கொஞ்சம் ஓரளவுக்கு யோகா ஆசனங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அது உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணர் அங்க சொன்னது போல சமம் காய சிரோ கிரீவம் தாரையன்ன சலம் ஸ்திரஹ அப்படின்னு சொல்லி, அப்புறம் அவர் மூக்கு மேலே அட்டென்ஷன் கண் இருக்கணும் அப்படி எல்லாம் சொன்னாரா. அதே போலதான் செஞ்சுட்டு இங்க ஓம்காரமனே மந்திரத்தை எடுத்துக்கிட்டு அது ஓம் மந்திரத்துக்கு இங்க பிரம்மன்னு பேர் உபயோகப்படுத்திட்டார் அவர். அந்த ஓம் அనే వెహికల్, அந்த ஓம்னு వెహికల్ అన్న ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை உபயோகப்படுத்தணும் అనేది கட்டோபனிஷத்துல அப்புறம் வேற உபனிஷத்துல எல்லாம் சொல்லப்பட்டது. சரியா? ஏன்னா அந்த ஓம் అనేది எல்லா அதுல பிரம்ம தத்துவம் இருக்கு, 3 அவஸ்தைகளோட தத்துவம் இருக்கு, எல்லாம் இருக்கனால அது விவரணம் கேட்டு ஓம் அது பண்ணி அது சப்போர்ட் எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் ஓம். சரி, இப்போ 1 நிமிஷம் பண்றோம், கண்ணு மூடுங்க, நிமிர்ந்து உட்காருங்க முடிஞ்ச. நானும் சொல்லக்கப்புறம் நீங்க சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஆரம்பிக்கலாம். ஓம்காரத்துல கண்ணு மூடிட்டு கேட்டுட்டே இருங்க. 3 அக்ஷரங்கள் இருக்குதா நம்ம படிச்சோம். அகாரம், உகாரம், மகாரம் 3 சேர்ந்துதான் ஓம்காரம் ஆயிடுது. ஒரு சாதனைக்காக இந்த பத்தத்தில கூட கொஞ்ச நேரம் அப்பப்போ பண்ண நல்லது. மனசு சாந்தமாயி ஏகாகிரமாகும்.
முதல் அக்ஷரம் சொல்றேன். சொல்லுங்க. இந்த ஆ என்பது சமஸ்த ஸ்தூல பிரபஞ்சத்தினை குறிக்கிறது. சமஸ்த ஸ்தூல பிரபஞ்சத்துக்கு பேரு விராட். நான் ஆரம்பிச்ச உடனே நீங்க ஆரம்பிக்கலாம், முடியற வரைக்கும் வேண்டாம். ரெண்டாவது அக்ஷரமா சொல்லப்படுற உகாரம் இந்த ஊ அக்ஷரம் எழுத்து சப்தம் சமஸ்த சூக்ஷ்ம பிரபஞ்சத்தினை குறிக்கிறது. சமஸ்த சூக்ஷ்ம பிரபஞ்சம் அதுக்கு பேரு ஹிரண்ய கர்ப்ப. இந்த மகாரம் என்பது மூணாவது என்பது அந்தர்யாமி காரண பிரபஞ்சம் குறிக்கிறது. மூணு எழுத்துக்கள் அக்ஷரங்களை கலந்து சொல்லும் போது அது ஓங்காரம் ஆயிடுது. அது கொஞ்சம் இழுத்தி சொல்லும் போது இந்த விதமா கேட்டுக்குங்க ஒரு பாட்டி. இப்படி தனித்தனி அக்ஷரத்தினை ஒரு மூச்சு எடுத்து விடுறது சமயத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி முடிக்கிறோம். இது சொல்லும் போது அந்த பாவனையும் கூடயே ஆணி சொல்றதுனால இந்த ஸ்தூல பிரபஞ்சம் விராட் எல்லாமே சூக்ஷ்ம பிரபஞ்சத்திலோ கலந்துக்கிறது. சூக்ஷ்ம பிரபஞ்சத்திலோ கலந்துகிட்ட ஸ்தூல பிரபஞ்சம் விராட் ஹிரண்ய கர்ப்ப ரெண்டுமே சேர்ந்து అని சொல்ற அந்த மகாரத்திலோ லயமாகிறது. அப்படின்னு பாவிச்சுட்டே நிதானமா சொல்லும் போது ஒரு வாட்டி சொல்லி முடிச்சதுக்கு பிறகு இருக்கிற நிஷப்தம் அமாத்திரன்னா அங்க எந்த சப்தமும் இல்லாத அந்த நடுவில் இருக்கிற இடம் கேப், అది நான் அப்படின்னு అది చైతన్యమని భావించుకోండి.
மெதுவா கண்கள் திறந்து இங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி சில வாட்டி குறிப்பா உட்கார்ந்து செய்யும் போதும் அது பழகும் போதும் அந்த ஒன்றுக்கு நடுவில் இருக்கிற இடம் கேப் சைலன்ஸ் கவனிச்சுட்டே இருக்கும். எத்தனை வாட்டி சொன்னோம் అనేది முக்கியம் இல்லை, எப்படி சொன்னோம், என்ன கவனிச்சோம், என்ன நினைச்சிட்டு செஞ்சோம், அது முக்கியம். இது ஒரு ஒரு விதமான பద్ధதி. இப்படிதான் சொல்லுவாங்களே, இதான இருக்குல்ல, ஜஸ்ட் ஒரு இது பட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் சமயம் கொடுத்து பண்ணணும். எதுக்கு இப்ப இங்க சொன்னோம்னா, இனிமே அடுத்த சத் சங்கத்திலும் எப்பாவது நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி நான் ஆரம்பிச்சா நீங்க அப்படியே சொல்லுங்க. முன்னாடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், சமயம் விஷயத்துக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பல பல வேலைகள் விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்தோமா, ஒரு 2-3 நிமிஷம் அதனை எல்லாத்தையும் சாந்தப்படுத்தணும். இதான் இது முன்னாடி பஜனை பாடுவோம், இப்ப கூட பஜனை போட்டுட்டு இருக்கோம். சில வாட்டி நான் பஜனை சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்ச நாள் செய்வோம் ஓம்காரம். சரி, வீட்டிலும் எப்போ வேணுமுன்னா பண்ணலாம். வயிறு காலியா இருக்கும்போது மூச்சு எடுக்கிறது, இதெல்லாம். ஸோ தேக பிராண இந்திரிய மனோ புத்திகள் தயாரா இருக்கணும். குரு கிட்ட வந்து சாஸ்திரம் உபதேசம் கேட்கும் போது உபனிஷத்து பகவத்கீதா இது எல்லாமே எனக்கு ஒத்துழைப்பா இருக்கணும். அதுக்காக தான் யோகா பயிற்சி. புரிஞ்சுதா? சரி, அப்படி சொல்லும் போது இந்த ஓம்காரமனே ஒரு சின்ன கப்பல்ல நீ உட்காரு. அந்த கப்பலுக்கு என்ன சொல்லுவோம், அது மிதவை, குட்டி ராஃப்ட். அது மேல உட்காந்து நீ அப்படி போ அப்படின்றாரு. பிரம்ம ஓடு பேன உடுப்பன்னு அர்த்தம். அது தொன்னை போல் இருந்தே நீ அப்படி பண்ண இந்த பயங்கரமான அலைகள் போல் இருக்கிற இந்த சம்சார ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீ அப்படின்னா பிராரப்த கர்ம நடந்து கொண்டிருக்கும் போது இந்த அலைகள் வந்து பிராரப்த கர்மா. எப்போ சின்ன அலை எப்போ பெரிய அலை வரும் தெரியாது, எப்போ கொஞ்சம் நிம்மதி இருக்கும் தெரியாது, அடுத்த நிமிஷம் என்ன வார்த்தை வரும், என்ன ஆகும், எதுவுமே தெரியாது நமக்கு, இல்லையா? பிராரப்தம் அப்படிதான். அது காற்று ஒரு வாட்டி அப்படி வீசும், இப்படி வீசும். இன்னைக்கு எதுக்கு ஜனவரியில பொங்கல் முடிச்சுட்டு மழை பெய்யணும், பெய்யுது. எல்லாமே சென்னையில நிறைய மழையாமா. அப்போ பிராரப்தவனை இந்த அலைகள் வந்து மோதும் போது நீ இந்த ஓங்காரம்னா இப்படிப்பட்ட ஒரு சாதனம் எடுத்துக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு தாண்டி போலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இதோட அந்த ஓமே எல்லாம் முடிச்சல, அது ஒன்னே ஒண்ணு இப்போ சாந்தப்படுத்திச்சு இல்லையா? ஒரு 5 நிமிஷம் பண்ணதுக்கே நிம்மதியா இருக்கா இல்லையா? அதுபோல் அது சொல்லி அடுத்த 9வது ஸ்லோகத்தில் முக்கியமா பிராணாயாமத்தினை பத்தி சொல்றார். 9வது மந்திரம் படிப்போம். பிராணான் பிரபீட்யேஹ சம்யுக்த சேஷ்டஹ க்ஷீணே பிராணே நாசிகயோச்வசீத
दृष्टाश्वयुक्तमिव वाहमेनम् विद्वान् मनो धारयेता प्रमत्तः. பிராணாயாமத்துடைய முக்கியத்துவம் சொல்றாரு. இந்த ஓங்காரம் பண்ணும்போது அசல் பிராணாயாமம் நடக்கிறது. ஏன்னா தீர்க்க சுவாசம் எடுத்துக்கிறீங்க, நிதானமா சுவாசம் விடுறீங்க. அது பட் பிராணாயாமம் అనేది யோகால ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. உபாசனா, பூஜை, சந்தியாவந்தனம் எல்லாத்திலும் பிராணாயாமம் இன்க்ளூட் செய்யப்பட்டது. அப்போ சாஸ்திரம் அது பல இடத்துல பேசும் பிராணாயாமம். இதிலோ திரும்பி கஷ்டமான பிராணாயாமங்கள் எதேதோ பண்ணி அப்படி இப்படியெல்லாம் சிரமப்பட வேண்டியதில்லை. எப்பவுமே சொல்லுவோம், சுகபூர்வகமான பிராணாயாமம் பண்ணா போதும். தெரியாது. அப்போ பிராணாயாமத்தை மட்டும் பகவான் ரமணர் உபதேச சாரத்துல சொன்னது போல் வாயுரோதனாத் லீயதே மனஹ ஜாலபக்ஷிவத்ரோத சாதனம் சித்தவாயவா சித்ரியாயுதः சாகயோர்த்வயி சக்தி மூலகம். இந்த பிராணம் பிராணபந்தனம், பிராணாயாமம் செய்யறதுனால மனசு அப்படியே ஒரு பஞ்சரத்துக்குள்ள கூட்டுக்குள்ள போட்டு மூடி வச்ச மாதிரி மனசு அப்படியே கட்டுப்பாட்டுக்கு வருமா. அதனால பிராணாயாமம். ஆனா பிராண சக்தி அண்ட் சித் மனசக்தி ரெண்டு ஆக்சுவலி ஒண்ணுதான். மூலம் அந்த ஆரிஜன் மூலம் ஒண்ணுதான். ஒரு மரத்துக்கு ஒரு மூலம் எப்படி இருக்குமோ, அப்புறம் இந்த பக்கம் ஒரு கடை போறது, இந்த பக்கம் ஒரு போகுது. சாகையோர்த்வயி சக்தி மூலக. இந்த ரெண்டுத்துடைய சக்தி ஒரே இடத்துல தான் ஆரம்பிக்கிறது. ஆனா ஃபங்க்ஷனாலிட்டி டிஃபரன்ஸ்னால அது இப்படி இது இப்படி. இது பிசியலாஜிக்கல், அது சைக்கலாஜிக்கல்ல இருக்கு. அதனால சைக்கலாஜிக்கல் கண்ட்ரோல் பண்றதுக்கு பிசியலாஜிக்கல் கண்ட்ரோல் பண்ணா சைக்கலாஜிக்கல் கண்ட்ரோல் ஆகும். சைக்கலாஜிக்கல் கண்ட்ரோல் பண்ணா கூட பிசியலாஜிக்கல் கண்ட்ரோல் ஆகும். பிராண மனசு சைக்கலாஜிக்கல் பிசியலாஜிக்கல் என்ன, அது ரெண்டுத்துக்கு ரொம்ப நெருங்கி சம்பந்தம் இருக்கு. இன்னும் சொல்லணும்னா சரீரத்துக்கு மனசுக்கு நடுவில் கூட கனெக்ட் பண்ற ஒரு பிரிட்ஜி போல் இந்த பிராண சுவாச பிராணம். அதனால் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கிறதுனால இது பொதுவா குதிரைகள் அது நல்ல ட்ரெயின் பண்ணி அதனை எப்படி நடத்தணும் எப்படி அவன் இருப்பான். ஓ சர்க்கஸ்ல ஆகுது, யானை ஆகுது, புலி ஆகுது, குதிரை நிறைய மக்கள் யூஸ் பண்றதுனால சொல்றேன். இப்ப அந்த மாட்டு வண்டி அவன் ஓட்டுறான். இப்ப நான் வரும்போது கார்ல பார்த்தா எங்க கார் போல அதையும் மாடு ஸ்பீடா வேகமா வண்டி ஓட்டி போயிட்டு இருக்கு. நல்ல ஸ்மூத் டயர் வண்டி, கிடு கிடு கிடுன்னு ஓடி போறது. அவன் பின்னாடி உட்கார்ந்தா இல்ல, அவனை சாய்ச்சா போகுது, ஒரு இப்படி எடுத்துட்டா போதும். அப்போ கண்ட்ரோல்ல இருக்கணும். கண்ட்ரோல் இல்லாத அது குதிரை மேல உட்கார முடியுமா? தூக்கி கீழே போடும். முதல்ல ஒன்று ஏற விடாது. இது பார்க்கணும்னா நீங்க அமர்நாதோ அந்த கேதார்நாத் யாத்திரை போனா தெரியும். அங்க போனி இந்த குட்டிய ஹார்ஸ் ஹையர் பண்ணுவாங்க. அவன் இருந்தாதான் அது அது மேல உட்கார விடும். அவர் கொஞ்சம் அப்படி பக்கத்து போனா இது அப்படி மேயறதுக்குன்னு சொல்லி அப்படி பள்ளத்துக்குள்ள போகும். அவ்வளவுதான், நீ எங்கோ பாத்தாளத்துல இருப்ப. அதனால அவன் கூடவே நடந்து வந்துட்டு இருப்பான். அதுக்கு தெரியும் அவன் இருக்கான், அப்ப ஜாகிரதை. அந்த மாதிரி கட்டுப்பாட்டுல இருக்கிற குதிரைகள் போல் இந்த நம்ம இந்திரியங்கள் புலங்கள் எல்லாத்தையும் அந்த குதிரைகளுக்கு சேர்த்து கம்பேர் பண்ணி உபமானமா சொல்லப்பட்டது கட்டோபனிஷத்திலேயே. அஸ்வங்கள் எல்லாம் நம்முடைய புலங்கள். அப்ப அது எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சுக்கிற அந்த கடிவாளம் மனசு. அதினே பிடிச்சிருக்கிற அவன் புத்தி. அந்த புத்தி இந்த சரீரத்துல இருக்கு. இதெல்லாம் யாருக்குன்னு சொன்னா
ஆத்மானம் ரதினம் வித்தி. ரதத்துல சில ஆக்சுவலா உட்கார்ந்து இருக்கிறது யாருன்னா ஆத்மா. ரொம்ப அழகான அந்த விஷயம் விசலேஷனம் செய்யப்பட்டது. அதே போல இங்க இவர் சொல்றாரு, அந்த அப்படி மனசுன்னு அதுபோல் கட்டுப்பாட்டுல வச்சிருந்த குதிரைகளை கடிவாளம் போல் மனசு நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கும் போதும் அப்போ அங்க என்ன ஆகும்? வச்சுட்டு பிராணாயாமம் అనేది అది கொடுக்கும் అంటారు. அந்த மாதிரி கட்டுப்பாடு கொடுக்கும். மனசனை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப சுலபமான செலவில்லாத எவ்வாறு நம்ம பண்ணக்கூடியது நமக்கு நம்ம பிராணாயாமம். பொதுவா சொல்ற பிராணாயாமம் அடுத்த வாட்டிக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும். நாடி சுத்தி பிராணாயாமம்னு சொல்றோம். ஆல்டர்னேட்டிவ் நாஸ்ட்ரல் பிரீதிங். அது இந்த மாதிரி ஏதோ ஒன்றும் தெரிஞ்சது நல்லா புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். சரியா? அப்புறம் இங்க வித்வான் என்றாரு. இங்க வித்வானன்னா சாதன சத்த சம்பத்தி ஸ்ரத்தா பக்தி யுக்தனாயிருக்கிறவன், கமிட்டட், நல்ல இதுக்கு ஸ்ரத்தா பக்தியோடு இருக்கிற, சாதன சித்த சம்பத்தியோடு இருக்கிற அவனை. இப்ப அப்படிப்பட்ட அந்த மனசை வச்சுட்டு இங்க ஆத்மா உபதேசம் தத்துவ உபதேசம் கேட்கணும். இல்லைன்னா சும்மா அது பிரயோஜனப்படாது. அதனால்தான் நிறைய நாள் ஆகிறது, நிறைய வருஷங்கள் ஆகிறது. ஒரு வாட்டி கேட்க வேண்டியிருக்கு, 2வது வாட்டி கேட்க வேண்டியிருக்கு, 3வது வாட்டி கேட்க வேண்டியிருக்கு. இப்படியெல்லாம் தேவைப்படுறது. ஏன்னா நம்ம மனசு அப்படி பழகி இருக்கு, அதுன்னு மாற்றணும் இப்போ. அதனால ப்ரிப்பரேஷன் இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். ஸோ ஆசனம் பத்தி, தியானம், அது பிராணாயாமம் பத்தி இப்போ இனிமே கொஞ்சம் இதுல தியானமும் கலந்து இருக்கு. சரியா? இது செய்யும் போதே நீ தியானத்தோடு தானே பண்ணணும், கவனத்தோட பண்ணணும். தியானம் தனியா பேசுவோம், அது பேசிட்டோம் கூட இது முன்னாடி. இப்போ இங்க அந்த ஸ்லோகம் முடிச்சுட்டு அடுத்தது 11வது 10வது ஸ்லோகத்தில் நம்ம அப்படி நீ பிராணாயாமம் தியானம் பண்ணணும்னு தனியா அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி வச்சு நீ அங்க பண்ணணும், உட்காரணும்னா எந்த மாதிரி இடத்துல இருக்கணும், அந்த இடம் எப்படி இருக்கணும், எது எது இருக்கக்கூடாது. கீதையில பகவான் சொன்னது போல சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதுல கூட இது இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி பயப்படக்கூடாது. சொல்றேன், நான் சிம்பிளா எல்லாத்துக்கும் கன்செஷன் கொடுப்பேன். சரியா? சமேஷு சௌ சர்க்கர வாங்வி வாலுகாஹ வஹ்னி வஹ்னி வாலுகாஹ சர்க்கரா. முன்னூறு படிக்கணும். சமேஷு சௌ சர்க்கரா வஹ்னி வாலுகாஹ விவர்ஜிதே சப்த ஜலாஸ்ரயாதிபிஹ மனோனுகூலே நது சக்ஷு பீடனே குஹா நிவாதாஸ்ரயணே பிரயோஜயேத். இங்க சொன்னது ஜெனரலா அந்த இடம் ரொம்ப வைரமா இருக்கிற இடத்துல உட்காரக்கூடாது, அப்படியே திறமையில உட்காரக்கூடாது, சுத்தி ஜலம் இருக்கிற இடத்துல உட்காரக்கூடாது, அப்புறம் நிறைய காற்று வீசுறது, தூசி இருக்கிறது, புகை வருது, நெருப்பு அங்க இருக்குன்னு அந்த மாதிரி இடத்துல பக்கத்துல உட்காராது. அப்புறம் நாய்ஸ், நிறைய சப்தங்கள் வருது, அப்புறம் நிறைய சமையல் ரூம் ஸ்மெல் வருது, டிவி சவுண்ட்ஸ் எல்லாம் வருது, என்னென்னமோ கேட்கறது, இப்படியெல்லாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த டிஸ்டர்பன்சஸ் எல்லாமே இல்லாம அந்த இடம் அப்படி இருக்கணும். முக்கியமாக பிராணாயாமம் செய்யறதுன்னும் போது அந்த இடம் அது பூர்த்தி ஏசி ரூமா இருக்கக்கூடாது, அது ரொம்ப ஹாட்டான இடம் இருக்கக்கூடாது. முக்கியமா இந்த பெயிண்ட் ஸ்மெல்லு, புகை, தூசி, அந்த மாதிரி ஸ்ட்ராங் ஸ்மெல்ஸ் அதெல்லாம் இல்லாம இருக்கணும். இது மாதிரி இங்க என்ன சொல்றேன்னா, கீழே
நீ எங்க உட்கார்ந்து அது சமமா இருக்கணும். கல்லு அப்படி எகு ஆம், மேட்டு பள்ளமா என்ன சொல்லணும், அப்படி மேடு பள்ளம் அப்படி இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம். அப்புறம் ரொம்ப ஈரமா அப்படி எல்லாம் இருக்கு. அப்புறம் நிறைய அங்க எறும்பு இருக்கு, ஆல்ரெடி இருக்க. இந்த மாதிரி வந்து உன் மனசு ஏகாகிரம் ஆகாது. அதனால ஒரு சூட்டபுளான இடம் அது. இதிலும் இது எப்படியே இங்க சொன்ன போல அப்படி எடுக்கக்கூடாது. அதே போல கிருஷ்ணர் கீதையில வந்து இது சொன்னாரு. நாச்சுத்ரிதம் நாதி நீச்சம் சைலாஜின குஷோத்தரம். முதல்ல மானுத்தோல், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் குஷா கிராஸு, அது மாதிரி ஒரு வெள்ளை துணி. மான்தோலுக்கு எங்க சார் போறது இப்போ? அது எங்காவது அதுல வாங்கக்கூடாது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஜெயில போடுவாங்க. அதனால அந்த காலத்துல ருஷிகளு, அப்புறம் குஹன்றாருங்க. அப்புறம் மொத்தத்துல என்ன சொன்னாருன்னா, காதுக்கு அப்புறம் டிஸ்டர்பன்ஸ் ஆன சவுண்ட்ஸ் இல்லாத, இங்க அது நேராவே சொல்றாரு, செக்ஷு பீடனே, நிறைய நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படி. அப்புறம் ஸோ அந்த மாதிரி இடம். இப்போ என்ன சொல்லணும்னா, உங்க வீட்டிலேயே உங்க பெட்ரூமு உங்களுக்கு ஆசிரமம், குகை எல்லாமே சரியா? அது கொஞ்சம் நீட்டா அப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சூட்டபிளான ஒரு சமயத்துல அது என்ன, வீட்டில் வேறு யாரும் இருப்பாங்கல்ல, அதெல்லாம் அதனால இன்ன வரைக்கும் காலையில யாரும் எழுந்திருக்கு முன்னாடி அப்படி இல்லை. உங்களுக்கு தெரியும் உங்க சௌரியத்துக்கு அப்படி. அதனால அட்ஜஸ்டபிள் தான் இது எல்லாமே. அது ரொம்ப நமக்கு முக்கியம். ஒரு நிலை வரும், அதுக்கப்புறம் நீ எங்க உட்கார்ந்தானும் என்னானாலும் உனக்கு ஒன்றும் ஒரு டிஸ்டர்ப் பண்ணாது ஒன்றும். அப்புறம் நீ போக போக ஞானம் விஷயத்துல அப்படி ஈடுபடும் போது அதுல இதெல்லாம் முக்கியமே இல்லை. எல்லா ஞானி யோகா செஞ்சுதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா எல்லா யோகி ஞானம் அடையணும். யோகா செய்யாம யோகத்துடைய சித்திகள் எல்லாம் இல்லாம ஞானி இருக்கலாம். ஆனா ஞானம் இல்லாம நிறைய யோக சித்திகள் இருக்கவங்க இருப்பாங்க. புரிஞ்சதா? இப்போ அடுத்தது அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அங்க கொடுக்கப்பட்டது. அதனால சுருக்கமா சொல்லியாச்சு. அடுத்தது 11வது ஸ்லோகத்தில் இங்க இருந்து ஒரு 3 ஸ்லோகங்கள் உள்ள 4 ஸ்லோகங்களுக்குள்ள இப்படி தொடர்ந்து நிஜமா சின்சியரா ஒருத்தன் யோகா பயிற்சி பண்ணிட்டே இருந்தார். ஆசனம், பிராணாயாமம், அப்புறம் தியானம், அது நடுவில் பிரத்யாகாரம் அப்படின்றோம். அதோ ಈ பண்ணதான் உனக்கு புலங்கள் மனசெல்லாம் கண்ட்ரோல் வரும். அது வரதே ஒரு சித்தி. சிலது சொல்றாரு, இது பார்க்கிறோம் இப்படி. நீஹார தூமார்க்க நிலானலானாம், நீஹார தூமார்க்க நிலாலனானாம் ஸ்வத்யோதி வித்யுத் ஸ்புட்டிக சசீனாம் ஸ்பட்டிக சசீனாம் ஏதானி ரூபாணி புரஸ்ஸராணி பிரம்மண்யபிவ்யக்திகராணி யோகே. இந்த ஸ்லோகத்தில் ஒரு 9 விஷயங்கள் இது நடக்கலாம். யாருக்கு? ஒழுங்க நிறைய வருஷங்கள் விடாமே அப்படி செஞ்சவனுக்கு. பிராணாயாமம், ஆசன பிராணாயாமம், தியானம், இது இது எல்லாத்தையும் சித்தின்னு சொல்லலாம், ஒரு சாதிப்பு. அதனால இதை பார்த்து நம்ம ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஏற்படக்கூடாது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். இதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை விஷயம் கேட்கணும். சித்திஸ் అనేది எப்படி எந்த கேட்டகரியில போடலாம்? வியாபகாரிக சத்தியம்னு சொல்லலாமா? சித்திஸ்னு சொல்ல முடியாது. வியாபகாரிக சத்தியம்னா இப்போ கண்ணு திறந்து நீங்க என்ன பார்க்கும்போது எனக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் எல்லாரும் பாக்குறீங்க. கண்ணு நல்லா தெரியறவங்களை எல்லாரும் தெரியும். இந்த பச்சை கலர் இருக்கு இங்க இருக்குல்ல, இது எல்லாம் இருக்கு. ஆனா சித்திகள் அப்படி
எல்லாருக்கும் வருமா, எல்லாருக்கும் ஒரே விதமா வருமா, வரணுமா, அது காமன் கிடையாது. அதனால அது வியாபாரிக சத்தியம்னு சொல்ல முடியாது. அப்போ 2வது என்ன இருக்கு, பிராதிபாசிக சத்தியம். அது கனவு போல, கனவுல அப்படின்னா, கனவு கூட எல்லாரும் ஒரே மாதிரி கனவு பார்க்கறது இல்லையா? அப்போ அங்கேயும் அது எல்லாமே பொய்ன்னு சொல்ல முடியாது. கணவன் என்ன எல்லாமே போயின்னு. ஆனா கனவுல இருக்கும்போது அது கனவு காண்றவனுக்கு சத்தியமா இருக்கு. அப்போ பிராதிபாதிக சத்தியம்னு சொல்ல முடியாது. பாரமார்த்திக சத்தியம்னு சொல்லவே முடியாது. அப்போ என்னதான் சொல்லணும் சார் இதுக்கு? வேற 3த்துல இருந்து எல்லாமே இது பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, உபயத பிரக்ஞம். இந்த வார்த்தை எங்க இருக்குன்னா, மாண்டூக்கியத்துல அந்த 7வது ஸ்லோகம் அடிக்கடிக்கு சொல்லி ஞாபகப்படுத்துறார். நாந்த பிரக்ஞம் ந பகிப்பிரக்ஞம் ந உபயத பிரக்ஞம் ந பிரக்ஞம் ந பிரக்ஞானகரம் ந அப்பிரக்ஞம்னு ஒரு மந்திரம் இருக்கு. உபயத பிரக்ஞம்னா அது వ్యావహారికం ప్రాతిభాసికం இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல அது உபய பிரக்ஞம்னு சொல்லலாம். அப்படின்னு அது ஒரு விதமா சொல்லணும்னா மித்யான்னு சொல்லணும். ஆனா அது இருக்கு, எனக்கிட்ட இல்ல அவர்கிட்ட இருக்கு, சித்திகள் இருக்கு. பட் உபயத பிரக்ஞம்னா அவர் அங்க அந்த வார்த்தை சித்தி అనేది உபயோகப்படுத்தாம அப்படி சொல்லிட்டாரு. சரியா? எனிஹோ அது நம்ம பெரிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சு. இல்லைன்னா இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ESP அனுவாங்க, எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன்ஸ். அது பிராக்டிஸ் பண்ண வரும், சில பேருக்கு கிடைக்கும். ஆனா அதுக்கு பண்ற அவ்வளவு சிரமம் பண்ணதுக்கு அப்புறம் நீ ஞானத்துக்கு வரலன்னா நீ ஏமாந்து போயிடுவே, உனக்கு பிரயோஜனப்படாது. அந்த இந்திரஜாலம் காட்டுற மெஜிஷியன் போல் தான் நீ. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட்? அதனாலதான் ரமணர் சொன்ன விதமா பார்த்து ஜெப்டி வித்தை அதெல்லாம். நான் இப்படி இந்த மாதிரி மிரக்கிள்ஸ் அதே சித்தி போல் காட்டினவன்னு நான் நிறைய பேர்னு பார்த்தேன். நான் நிறைய யோகா கான்ஃபரன்ஸுக்கு போனப்போ அங்க எல்லாம் பார்த்தேன். நம்ம நாட்டு கூட இல்லை, வேற நாட்டுல இருந்து வந்தவங்க கூட அங்க டிமான்ஸ்ட்ரேட் பண்றது பார்த்தேன். அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அப்படி ஆகக்கூடாது. ஆனா அந்த யோகால ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் அப்புறம் அந்த புக்ஸு அதெல்லாம் படிச்சு அதுக்கு பின்னாடி போயிட்டு இருப்பான். கடைசியில் எங்க போய் முழுங்குவானோ, எங்க வெளியில வருவானோ தெரியாது. அதனால இந்த சொல்றாரு இங்க, இதுல அப்படி செய்யும்போது இவன் தியானத்திலோ யோக பிராக்டிஸ்னால பனி, ஸ்னோ, அங்க சமஸ்கிருத பதங்கள் இதெல்லாம் இருக்கு, பனி மிஸ்டி அப்படியே பாப்பாராம, சிரமம் இல்லாம இஸ் ஏபிள் டு சி. அப்படின்னா மனசுல எண்ணங்கள் எல்லாம் தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் போயிடுச்சு. இந்த ஃபோக்கஸ் பண்ணதுனால ஏதோ ஒரு விஷயத்து மேல, ஒரு மந்திரம் மேல அப்படியே அவனுக்கு அப்புறம் ஸ்னோ மட்டும்தான் தெரியுமா, அப்புறம் புகையாவே தெரியுமா, இல்ல சூரியன் மட்டும் நான் பிரயத்தனம் பண்ணல, சூரியன் அப்படி எனக்கு கண்ணு முன்னாடி தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்புறம் காற்று, நிறைய காற்று மட்டும் ஃபீல் பண்ண தெரியுமா, அக்னி, அப்புறம் இந்த என்ன பூச்சது, மின்மிழி, ஃபயர்ஃப்ளை, மின்மிழி பூச்சி. இவர் எதுக்கு யோகா மின்மிழி பூச்சி அங்க பாக்குறாருன்னா, அது என்னன்னு அதான் சில கைண்ட் ஆஃப் அந்த ஸ்டார்ஸ் லைக் அதே வந்துட்டு இருக்கும். யூ see only in your mental screen only that blinkers, blinking stars like twinkling stars like. அதுக்கு மின்னல் பூச்சின்னு இங்க பேர் கொடுத்தாரு. கத்யோதகன்னா மின்மின் பூச்சி. அப்புறம் இது இடி, மின்னல் பாப்பாரமா. அப்புறம் கிறிஸ்டல், ஒரு பெரிய சின்னதுல கிறிஸ்டல் என்ன சொல்லுவீங்க, ஸ்பட்டிகம். அப்புறம் சந்திரன் பார்க்க, இதெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் பார்ப்பான் இல்லை, இதெல்லாம் வரலாம், இப்படி எல்லாம் பார்ப்பார். இதெல்லாம் இப்படி தெரியறதுனால அது பாட்டுக்கு அது அப்படியே இருக்கும். கொஞ்ச நேரம் மனசு எங்கேயுமே போல அது பாட்டுக்கு அங்க தெரிஞ்சிட்டு இருக்குன்னா
ఇది యోగాలో ఇవను కొంచెం ஒரு படி முன்னு போய் என்ன சொல்றது மேலேறான்னு அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்ன்றாரு. சரியா? அதுக்கு அடுத்த ஸ்லோகம் 12 வந்து இதெல்லாம் எதுவுமே நீங்க விசாரணை பண்ணக்கூடாது. சரியா? ஜஸ்ட் இங்க இன்ஃபர்மேஷன் இருக்கு நான் சொன்னோம். ஆனா அது இல்லைன்னு சொல்லல, நமக்கு தேவையில்லைன்னு சொல்றேன். அது யாரோ பண்ணிட்டும் போட்டும். பட் கடைசியில் இதெல்லாம் சொல்லி என்ன சொல்லுவாருன்னு கேட்கும்போது உங்களுக்கு தெரியும், அவர் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசல. இட் ஜஸ்ட் இம்மிடியட்லி ஒரு 2 ஸ்லோகங்களை முடிச்சாச்சே, அடுத்த கிளாஸ்ல வருவோம், பிரம்ம ஜானத்துக்கிட்ட வருவார். சரியா? இப்படி சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் ஒன்று கூட முடிச்சுடுறோம். பிருத்திவியப்தேஜோ நிலகே என்ன 12 தானே? பிருத்திவியப்தேஜோ நிலகே சமுத்திதே பஞ்சாத்மகே யோக குணே பிரவருத்தே न तस्य रोगो न जरा न मृत्युः प्राप्तस्य योगाग्निमयं शरीरम्. இந்த 3வது ஸ்லோகத்தில் அந்த லாஸ்ட் ஒரு வார்த்தை இருக்கு, அது பார்த்தாவே நமக்கு பிரம்மணி அபிவக்தி கராணி, அது நான் சொல்லணும், அதான் சொன்னா வேற விதமா, பிரம்ம ஜானத்துக்கு பிரம்மன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவனுக்கு இதெல்லாம் கூட முன்ன போறதுக்கு அப்படி மனசு நல்ல ஒரு கிளியரா ராஜசிக குணம் இல்லாம சத்வகுண சம்பன்னனம் ஆகிறது அனர்த்தம். அல்டிமேட்லி ரஜோகுணம் இருக்கிற மனசு சாஸ்திர அத்தியனம் குரு உபதேசத்தின்னு கிரகிச்சு புரிஞ்சுக்க முடியாது. A agitated mind is not a fit mind. அப்போ அதுக்கு தான் இந்த சாத்விக மனசுக்காக தான் இந்த பிரயத்தனம் எல்லாம். அதே சாத்விக ஆகாரம் மூலமாகவும் யோக அபியாசம் மூலமாகவும் நம்ம வடக்க பழக்கங்கள் மூலமாகவும் இது எல்லாத்தினாலையும் சாத்விக குணம் வளர்த்தி அதுல இருக்கணும். அப்போதான் சாஸ்திரம் பிரயோஜனப்படும். அதர்வைஸ் சாஸ்திரம் பிரயோஜனப்படாது, நாம அதுக்கு லாய்க்கு இல்லை. அப்படி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா பிரம்ம அபிவியக்தி கராணி இது எல்லாத்தையும் உனக்கு கிரமமா வர காலகட்டத்துல உனக்கு பிரம்ம ஜானம் ஏற்படுறதுக்கு இதெல்லாம் உதவி பண்ணும். நீ ஃபிட்டா இருக்க. இப்போ இந்த படிச்ச ஸ்லோகத்தில் பஞ்ச மகாபூதங்களோட செய்யப்பட்ட அர்த்தத்தை இப்படி புரிஞ்சுக்கோங்க. சிம்பிளா சொல்றேன், இந்த யோகாபியாசத்தினால பஞ்ச மகாபூதங்களால செய்யப்பட்ட இந்த சரீரம் சுத்தமாகிறது. அது எந்த அளவுக்கு சுத்தமாகும்னா ஆகும், சுத்தமாகும். பட் அது பூர்ணமா சுத்தமா எப்பவுமே சுத்தமா இருக்க முடியாது. அது சரீரமே அதுக்கு இன்னொரு பேர் அசுத்தி, சரீரத்துக்கே இன்னொரு பேரு வியாதி ஓய் அப்படி என்னார்ல. அதனால சரீரத்துக்கு வியாதி வந்துச்சுன்னா வியாதிக்கு வியாதி வந்துச்சுன்னு சொல்லணும். எப்படி சுத்தமாகிறதுன்னா ஒரு ஏதாவது மெட்டல் லோகம், தங்கம் ஆகட்டும் வேற ஏதாவது கூட, முக்கியமா தங்கம் படியா ஆபரணம் என்னமோ வீட்டுல வச்சிருக்கீங்க ரொம்ப நாள்ல பாட்டி காலத்துது, அது கருப்ப தெரியல, கொண்டு போய் தங்க மாளிகையில கொடுத்தா பாலிஷ் பண்ணி நல்ல என்ன தகதகதான்னு சமுக்கன் ஆயிடும், பளபளன்னு ஆயிடும். அதிபோல் இந்த மனசு சரீரம் எல்லாமே சொன்னே, பிராண மனோ புத்தி இந்திரிய எல்லாம் ஷைனிங் பளபள ஆயிடுச்சா தங்கம் போல் அப்படின்னு சொல்லி உதாரணம். இப்போ அப்படிப்பட்ட சுத்தமான மனசு இப்படிப்பட்ட சரீரமும் இருக்கிறதுனால இது யோகாக்னிமய சரீரம் இது. இப்போ அதனால திரும்பி அந்த யோகாக்னிமயமான சரீரம் எப்படி இருக்கும் சார்? அவர் ரொம்ப பியூட்டி பார்லருக்கு போகாம ரொம்ப அப்படி ஷைனிங் அப்படி இருப்பாரா? அப்படி எல்லாம் இமேஜின் பண்ணக்கூடாது. யோகாக்னிமய சரீரம் ஆனதுக்கு அப்புறம் அவரே சொல்லுவார், நிறைய மனசு காமங்களு டிசைர்ஸ் பின்னாடி ஓடுறது இல்லை, அடிக்கடிக்கு பதற்றப்படுறது இல்லை,
ಬ್ರಹ್ಮಜ್ಞಾನದ ಮೇಲೆ ಅತ್ಯಂತ அதில் ஈடுபாடு. இதெல்லாம் யோகாக்னிமய சரீரம். அந்த விஷயங்கள் நமக்கு இருப்பதுன்னா ஓகே. அதனால வெளியில சரீரம் பத்தி சொல்லல. வெளியில சரீரம் பத்தி சொல்லணும்னா ரமண மகர்ஷி பத்தி ஒண்ணுமே சொல்ல முடியாது. என்னதான் சொல்ல முடியும்? அவருக்கு 50 வயசுக்கு முன்னாடியே 75 வயசு சரீரம் எப்படி ஆயிடுதோ அப்படி ஆயிடுது. நடக்காம முடியாம ஆடிக்கிட்டு அப்படி இல்ல. அதையும் பார்க்க கூடாது. சரியா? உள்ள ஞான ஜோதி அது அருணாச்சலம் அது அங்க பிரகாசிச்சுட்டு இருக்கு. இது சரீரம் என்ன பெருசு. ஆனா யோகத்துல அதெல்லாம் சொல்லும் போது நம்ம அதை நீ எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தடமாடுவோம். சரி, அப்படி சொல்லி யோகாக்னிமயமான இந்த சரீரத்தை இப்போ உனக்கு வியாதே வராதா, மூப்பு வராதா, மரணமே வராதா? சார் நாளையிலிருந்து நீங்க அதுதான் சொல்லணும் சார். நீங்க ஏதேதோ பேசக்கூடாது. நாங்க விடமாட்டோம் இனிமே. ஸ்வேதாஸ்வரத்தை சொன்னாரு, நீங்க வாங்க அடுத்த வாரம் நான் பிடிச்சிக்கிறேன். இது 3 நிஜமாவா சார்? அப்ப சொல்லுங்க. யோகா டீச் பண்ணுங்க சார். எல்லாம் இதுக்கு கேட்கக்கூடாது. கேளுங்கோ, அடுத்த வாரம் நான் பதில் சொல்றேன். அது இல்ல அர்த்தம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.